வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். உளவியல் உழைப்பு உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குது. உளவியல் உழைப்பு நம்ம உழைப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக உடல் ரீதியில் உழைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் உளவியல் அப்படிங்கிறது அறிவு ரீதியான உழைப்பு என்ன? அதாவது எந்த தொழில் செய்தாலும் உடனடியாக வெற்றி கிடைக்காது. அதற்கான பல்வேறு பிரச்சனைகளை கையாண்டு அந்த பிரச்சனையை கையாளுவதன் மூலம்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனிதனுடைய உளவியல் அமைப்பு என்கின்ற அறிவமைப்பு சரியான முறையில் செயல்பட வேண்டும். அதாவது உளவியல் உழைப்பை மேம்படுத்த வேண்டும், உளவியல் உழைப்பை சீர்திருத்த வேண்டும், உளவியல் உழைப்பை திருத்தி அமைக்க வேண்டும். அதை பற்றிய பதிவு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய உளவியல் உழைப்பு. இந்த உளவியல் உழைப்பை எங்களுடைய எம்எஸ்கே என்ற மைண்ட் செட் நாலேஜ் கோட்பாட்டின்படி சைக்கலாஜிக்கல் கேபிட்டல், அதாவது சைக்கலாஜிக்கல் ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்கிறோம். இந்த உளவியல் ரீதியான உழைப்பு என்பது ஒரு முதலீடு. இந்த உளவியல் உழைப்பு முதலீட்டின் மூலம்தான் நாம் வெற்றியை பணமாக பெற முடியும். இந்த உழைப்பை உளவியல் ரீதியாக எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும், அந்த உழைப்பு முதலீடு என்றால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான உளவியல் வழிகாட்டல் நிபுணர் மூலம் தேவை என்பதை புரிந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு மனிதனுடைய பணப்பற்றாக்குறை, பொருளாதார வளர்ச்சியின்மை, உறவு சார்ந்த அன்பு, பாசம், நேசம் இவற்றில் மாறுபாடுகள், சமூக ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை கையாளுவதற்கு உளவியல் உழைப்பு முதலீடு எவ்வாறு அவசியம் என்பதை இந்த பதிவில் விளக்குகிறோம். இந்த உளவியல் உழைப்புங்கிறது முக்கியம். உளவியல் உழைப்பு அப்படின்னா பேச்சு, செயல், நடத்தை, உணர்ச்சி, நோக்கத்தை சரியான முறையில் செயல் திருத்தம். அந்த செயல் திருத்தத்தை தொடர்ந்து மாற்றத்துக்கு தேவைக்கேற்ப நம்மளை திருத்திட்டு வரணும். இது இருக்கணும். இன்றைக்கி படித்தவர்கள்லாம் அறிவாளியா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு யார்கிட்ட வேணாலும் கேளு, எதுக்கு படிக்கிறேன்னு கேளு, வேலைக்கு போகிறோம்பாங்க இல்லையா? அப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படிங்கிறது யார்? தொழிலாளி தானே. படித்தவர்கள் அறிவாளியா தொழிலாளியா? படித்தவர்கள் தொழிலாளி தான். அந்த தொழிலாளிக்கு என்ன செய்ய தெரியும்னா சொன்னதை செய்ய தெரியுமே தவிர சொல்லாத ஒன்றை உருவாக்க தெரியாது. ஸ்டூடெண்ட் எல்லாமே டியூஷன் போய் தான் படிக்கிறாங்களே தவிர சொந்தமாக படிக்கிற திறனை உருவாக்க கொள்றதுக்கு யார்கிட்ட போகணும்னு இதுவரைக்கும் உலகம் சொல்லித்தரல. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற கொக்கோகோலா இருக்குல்ல, அது 1890களே வந்துருச்சு. புரியுதா? விக்டோரியா மகாராணி உலகம் முழுவதும் கட்டப்பட்டது 1892. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மன அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சது 1879. எப்போ? 1800. அப்போ இது வரைக்கும் ஒவ்வொருத்தருமே படித்தா அறிவாளியாகணும்னு நினைக்கிறது கிடையாது, தொழிலாளியாக இருக்குதான். அதனால தான் நிறைய தொழிலதிபர்கள்லாம் படிக்காதவங்க, தொழிலாளி எல்லாம் படித்தவர்கள். அப்போ இந்த உளவியல் உழைப்பு, அதே மாதிரி உளவியல் செயல் திருத்தம், அப்புறம் உளவியல் பகுப்பாய்வு, வாழ்வியல் ஆலோசனை. நம்மளுடைய செயலை பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு யார்கிட்ட போயிருக்கோம்? ரத்தத்தை பகுப்பாய்வு பண்ணுறதுக்கு நம்ம பிளட் அனாலிசிஸ் லேபுக்கு போகிறோம். நம்முடைய பேச்சு, சொல், செயல், அதுக்கப்புறம் நம்முடைய வளர்ச்சிக்கான முயற்சி நம்ம செய்கிற மாதிரி தான் செய்கிறோமே தவிர வளர்ச்சிக்குன்னு ஒரு முயற்சி இருக்குல்லவா, அதை எப்படி செய்யறதுங்கிறது எந்த ஒரு பர்சனல் கன்சல்டன்ட்டை நம்ம போயிருக்குமானா இல்லை. அப்போ அதைத்தான் நம்மளுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருக்குது. அதில் முதல் தர மனிதர்கள் எல்லாமே கன்சல்டேஷன் வந்துடுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொல்லித்தரல, இனிமேலும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் படிக்கிறேன்னு கேளு, வேலைக்கு போகிறேன். அதை பச்சையாக சொன்னால் என்ன அர்த்தம்? தொழிலாளியாக போகிறேன், அப்படி தானே அர்த்தம். தொழிலாளி மனநிலை தான் உருவாக்கப்படுதே தவிர அறிவாளி செயல்நிலை உருவாக்குறது கிடையாது. அறிவாளி வேற, தொழிலாளி வேற, முதலாளி வேற. அப்போ முதலாளிக்கு என்ன? பணத்தை சம்பாதிக்கிறதில்ல, அறிவாளியை எப்படி பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது முதலாளி. அறிவே இல்லாமல் சொன்னதை செய்யணுங்கிறது தொழிலாளி. அறிவுங்கிறது சிலபஸில் இல்லை, பாடத்திட்டத்தில் இல்லை.
ஒரு சிலபஸ் படித்தா அறிவு வராது, தகவல் தான் வரும். தகவல் வேறு, அறிவு வேறு, செயல்பாடு வேறு, செயல் திருத்தம் வேறு, செயல் மேலாண்மை வேறு. ஒரு மனுஷன் வாழணுங்கிறதுக்கு 4 விஷயமான 4 தேவை இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையை நாங்கள் 4ஆக பிரிக்கிறோம். எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி ஒரு மனுஷன் 4ஆக பிரிக்கிறோம். ஒன்று கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். இந்த 4 குறைபாடு ஏற்படையில் தான் அவங்க தப்பான வழியிலையோ அல்லது தவறான வழியில் போகிறதுனால மன அமைதியின்மை ஏற்பட்டு, உடல் அமைதியின்மை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படுது. அது உடல் நோயாக வருது, வாழ்க்கை நோயாக வருது, நடத்தை நோயாக வருது, உணர்ச்சி நோயாக வருது, செயல் நோயாக வருது. ரத்த அழுத்தங்கிறது கிடையவே கிடையாது, வாழ்க்கை அழுத்தம் தான். அப்போ உணர்ச்சிங்கிறது உடலில் வெளிப்படும். இந்த உடலில் வெளிப்படுறது தான் அதிக ரத்த அழுத்தம். அதிக ரத்த அழுத்தத்தை கண்டுக்காம விட்டுட்டோம்னா தான் அது பல்வேறு சர்க்கரை நோயிலிருந்து எல்லா வியாதியும் கொண்டு வந்துடுது. அப்போ வாழ்க்கையை மாற்றுவதற்குன்னு உலகத்தில் முதல்ல கிரியேட் பண்ண கிளினிக் என்னென்னா நம்மளுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுமே பிறப்படிப்படையில் நல்லவர்கள். ஆனால் பிறப்பு அடிப்படையில் எல்லாமே சமம். ஆனால் எல்லாத்துடைய அறிவு சமம் கிடையாது, எல்லாத்துடைய பொருளாதாரமும் சமம் கிடையாது, எல்லாத்துடைய சமூக சூழ்நிலை சமம் கிடையாது. ஒரு மனிதன் எப்படி வேணாலும் பிறந்துடலாம். பிறந்த பின்னாடி பெற்றோர்களுடைய வேலை என்னன்னா அவங்களுடைய டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய இயல்புகளை மாற்றி புதிய இந்த உலகத்துக்கு ஏற்ப தன்னுடைய குழந்தையை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு தான் பெற்றோர்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு போய் என்னாச்சுன்னா பெரிய ஸ்கூலில் பெரிய காலேஜில் போயிட்டோம்னா அறிவு வந்துடும் நினச்சிக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா ஏன் இவ்வளவு படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க? வேலை வேறு, வேலையை உருவாக்குறது என்பது வேறு. திறமை வேறு, திறமையை அறிவியல் பூர்வமாக பயன்படுத்தி முன்னேறதுங்கிறது வேறு. அப்போ திறமைங்கிறது ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருந்தால் திறமைன்னு நினைக்கிறாங்க. அது பழக்கம் இல்லையா? அதனால தான் தொழிற்சாலைகள் நிறைய பயிற்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா தொடர்ந்து ஒன்றையே செய்ய சொல்லுவாங்க. ஒன்றை செஞ்சால் பழக்கம்தான் ஆகும். ஸோ இதை மாற்றுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே எவ்வாறு நாம் உடல் உழைப்பு செய்கிறோமோ அதைவிட உளவியல் உழைப்பு அவசியம். அந்த உளவியல் உழைப்பு என்பது மிகப்பெரிய முதலீடு. அந்த உளவியல் உழைப்பில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது, அதை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு செயல் வழிகாட்டல் ஆலோசனையாக உள்ளது. பலருக்கு செயல்களை செய்ய முடியாது. அதற்கான உளவியல் ரீதியான தடைகளை கண்டறிந்து, வாழ்வியல் ரீதியான தடைகளை கண்டறிந்து, சமூக ரீதியான தடைகளை கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு உளவியல் சேவையாக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.